Hi guys, welcome and welcome to Just Blush and நான் கீர்த்தனா. என்ன எடுத்த உடனே எங்கேயோ கிளம்பி போயிட்டுருக்க மாதிரி இருக்கும் பார்க்குறீங்களா? ஆக்சுவலி சன்ரைஸ் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். அவங்க ஒரு நாள் பிளான் பண்ண போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் அது பிளான் நடந்துருச்சு. நாங்கள் ஒரு நாள் ஷிஃப்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே டேரெக்டாக பீச்சுக்கு போனோம். ஆனால் பீச்சுக்கு எங்களை மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனோட யாரும் போக மாட்டாங்க. இவ்வளோ காலையிலேயே நாங்கள் ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், சில்லி சிக்கன், கார்லிக் சிக்கனோட சாப்பிட போயிருந்தோம். ஆக்சுவலி இட் வாஸ் ஃபன். அவங்க போய் சாப்பிடும்போது அப்படியே நான் எல்லாம் எங்களை சுற்று போட்டுருச்சு. ஸோ ஒரே ஃபன்னாக இருந்துச்சு. அதை விரட்டிகிட்டே நாங்கள் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் விளையாடவே போனோம். ஆக்சுவலி எங்கள் டைமிங்லன்னு பார்க்கும்போது இட்ஸ் ஜஸ்ட் லைக் அன் ஈவினிங் மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா இதுக்கப்புறம் போயிட்டு நாங்கள் தூங்கிடுவோம். ஸோ அதனால் எங்களுக்கு இந்த மாதிரி அன்டைம் சாப்பிட்றதுலாம் இப்போது பெரிய விஷயமா தெரில. பட் அதை பண்ணக்கூடாது, பண்ணால் ஹெல்த் ரொம்ப ஸ்பாயில் ஆயிரும். எப்பயாவது ஒரு நாள் தான் இதை பண்ணுவோம். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. செம்மையாக இருந்துச்சு. மெரினாக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது நான் இவ்வளோ காலையெல்லாம் மெரினாக்கு போனதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் நான் ரொம்ப நாள் கழித்து மெரினாக்கு போகிறேன். நான் கொஞ்சம் எக்ஸைட்டடாகவே இருந்தேன். என்ன தான் அதுக்கு முன்னாடி டே சரியில்லை எல்லாமே இருந்தாலும் அங்கே போகிறதுக்கு நான் எக்ஸைட்டடாக தான் இருந்தேன். செம்மையாக இருந்துச்சு இந்த மார்னிங். எனக்கு தெரியல எத்தனை பேருக்கு சன்ரைஸ் பார்க்கறது, பீச்சில் போய் சும்மா நிற்கிறது எல்லாமே ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியல. அது எனக்கு தரும். ஸோ என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அதை நான் புரிய வைக்கணும்னு நான் நினச்சேன். நான் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கெல்லாம் விளையாடி முடிச்ச பிறகு அவங்க சொன்னது எப்படின்னா, செம்மையாக இருந்துச்சு. நான் இவ்வளோ காலையில் பீச்சுக்கு வந்ததே இல்லை. நைட்டுக்கு கூட இவ்வளோ லேட் நைட்டுக்கு கூட பீச்சுக்கு வந்திருக்கேன். ஆனால் இவ்வளோ காலையில் பீச்சுக்கு எனக்கு இந்த ஃபீல் புதுசாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சொன்னாங்க. அண்ட் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு நாங்கள் விளையாட போயிட்டோம். நான் கொஞ்ச நேரம் நின்று சன்ரைஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நானும் போய் விளையாட போயிட்டேன். ஸோ கொஞ்ச நேரம் நாங்கள்லாம் விளையாண்டோம், நிறைய வீடியோஸ் எடுத்தோம், ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ரீல்ஸ் தான் இப்போ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சம் நாள் கேப் விட்டு அப்படி உங்களுக்கு அந்த ரீல்ஸ்லாம் பார்க்கணுன்னா ஐஎம் கீர்த்தனா காசி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு போய் பாருங்கள். அண்ட் உங்களுக்கு ப்ரைடல் மேக்கப்ஸ் ஆர் எனி அக்கேஷன்ஸ்க்கு உங்களுக்கு மேக்கப், சாரீ ப்ரீப்ளீட்டிங் இதெல்லாம் பண்ணணும்னா ஐஎம் கீர்த்தனா காசி ஆர் ஜஸ்ட் பிளஷ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணித்தரோம். இந்த பாப்பா என் ஃப்ரெண்டோட அக்கா பையன். செம ஜாலியாக இருக்கும் அவன் கூட விளையாடுறது. அவன் பேசுகிறது எல்லாமே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அப்புறம் அப்படியே என்னோட கிளாஸுக்கு போயிட்டேன். ஆக்சுவலி நான் கிளாஸ் போயிட்டுருக்கேன். அந்த கிளாஸுக்கு போயிட்டேன். அங்கே ஒரு 11:30 வரையும் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 o'clock வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போயிட்டு செம்ம தூங்கிட்டேன். அப்புறம் ஈவினிங்காக ஒரு ஃபோன் வருது. என்னென்னு எடுத்து பார்த்தா எங்கள் அண்ணா பைக் வாங்கியிருக்கதா சொல்லி பைக் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த பைக்கில் நான் இதுவரையும் போனது கிடையாது.
இதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த பைக்கில் நான் அந்த ரைட் போனது. ஐ ஃபெல்ட் ஸோ ஹாப்பி. அந்த டேவே எனக்கு ரொம்ப பிளஸ்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் அந்த பைக்கில் அப்படியே வந்து மோமோஸ் கடைக்கு போயிட்டு மோமோ வாங்கிட்டு எல்லாம் வந்தோம். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் வந்து ஒருத்தருக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். கீர்த்தி. அவ தான் வந்து ஃபுல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டு கீர்த்தனா விளாக் எடுக்கல சொல்லி அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. நான் மறந்துட்டேன். ஆக்சுவலி நான் ஆஃபீஸில் இருந்தே எடுக்கணும்னு தான் நினச்சேன். நான் மறந்துட்டேன். அதுக்கப்புறம் வழியில் கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பீச்சில் நான் அவ்வளோ ஃபோன் எடுக்கணும். கீர்த்தனா விளாக் எடுங்கன்னு அவங்க தான் சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் கீர்த்தி. அண்ட் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கிளிப்ஸ் நீங்கள் இப்போ கொஞ்சம் கிளிப்ஸ் பார்த்தது எல்லாமே அவங்க எடுத்து கொடுத்தது தான் அவங்க மொபைலில். சச் அ ஸ்வீட் பர்சன். அண்ட் இவ்வளோ சப்போர்ட்டிவாக ஒருத்தர் வந்து எனக்கு பண்ணி நான் அன்னைக்கு தான் ஃபீல் பண்ணேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் தட் கீர்த்தி. ரைடு எல்லாமே நான் பயந்துட்டேன். இல்லை கீர்த்தி நான் போலன்னு சொன்னேன். அவங்க தான் கீர்த்தனா நீங்கள் போங்க, வீடியோவுக்கு சூப்பராக இருக்கும், நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்கள் போங்கன்னு சொல்லி அவங்க அமிச்சு அவங்க தான் வீடியோ எடுத்தாங்க. இது ஏன் நான் இவ்வளோ நாள் கழிச்சு நான் போடுறேன்னா வந்து எனக்கு இந்த மூமெண்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் நான் அக்செப்ட் பண்ணணும். நான் அக்செப்ட் பண்ணி நான் அதை என்ஜாய் பண்ணணும். அது என் மெமரிஸ்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு அதை ஷேர் பண்ணுறது அது எல்லாமே. அண்ட் ப்ளஸ் நான் வந்து ரெகுலராக வந்து தூங்குகிற ஆள் இல்லை. நைட்டு தூங்கி மார்னிங் ஃபுல்லாக ஒர்க் பண்ணுற ஆள் கிடையாது. அப்படிங்கிறதுனால நான் சண்டேஸில் தூங்கிடுறேன். ஸோ என்னால் வீடியோ போஸ்டே பண்ண முடியல. ஸோ அதை இதுக்கப்புறம் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி வச்சிடலாம் முன்னாடியே அப்படி சொல்லிட்டு. மார்னிங் வந்து தண்ணி ரொம்ப கிளியராக இருந்துச்சு. நாங்கள் வந்து நிறைய உயிரோடு இருக்க ஷெல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். அது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அண்ட் குட்டி நண்டெல்லாம் எடுத்தோம். எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இந்த பீச்சுக்கு போயிட்டு வர பிளான் வந்து ஹேப்பன் ஆனதே வந்து ஆர்த்தியால் தான். என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் அவங்க வந்து பைக்கில் கூப்பிட்டு போயிருந்தாங்க. இல்லைனா வந்து சன்ரைஸ்லாம் பார்த்துருக்க முடியாது. மதியானம் உச்சி வெயில் சன்னை தான் பார்த்துருக்க முடியும். அவ கூட தான் வந்து பைக்கில் போயிட்டு பைக்கில் வந்தேன். ஸோ ஜாலியாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரெண்டோட பைக்கில் போனது அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் மார்னிங் சன்ரைஸ் பார்த்தது, இது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் பைக்கில் போனது, அதாவது அந்த பிராண்ட் அந்த டைப் பைக்கில் போனது. நான் ஏன் அந்த பிராண்டோ எதுவுமே சொல்ல மாட்டேன்னா வந்து வாங்கினதை வெளியே சொல்லாமா இல்லையா அப்படின்றத வாங்கினவங்க தான் டிசைட் பண்ணோம். நான் அவங்கக்கிட்ட கேட்கல. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிவீல் தட். ஏன்னா வந்து சொல்லுவாங்க கண்ணு பற்றோ அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ எனக்கு அவங்களுக்குலாம் கண்ணெலாம் படக்கூடாது. அதனால் நான் வந்து எதுவுமே சொல்ல. ஐ எம் ஹாப்பி ஃபார் மை பிரதர்ஸ் அண்ட் ஐ எம் ஹாப்பி ஃபார் மை டே அண்ட் தேங்க்ஸ் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் மேக்கிங் தீஸ் திங்ஸ் ஹேப்பன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். இந்த ஹாப்பினஸோட நான் இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் மீ கீர்த்தனா சைனிங் ஆஃப். பாய்.